Hello students, இப்போ 10th standard maths exercise 2.8ல sum number 8 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். குமார் writes a letter to 4 of his friends. குமார் வந்து ஒரு லெட்டர் எழுதி அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction and they continue the process similarly. Assuming that the process is unaltered and it cost ₹2 to mail one letter. Find the amount spent on postage when 8th set of letters is mailed. இப்போ ஒரு லெட்டர் எழுதி 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் அவங்க தனித்தனியாக 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு மெயிலோட காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹2. இப்போ 8th செட் ஆஃப் லெட்டர் ஷேர் பண்ணும்போது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் மெயிலிங் 1 லெட்டர் ஈக்குவல் டு ₹2ன்னு நோட் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் ஸ்பெண்ட் வென் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 4 லெட்டர் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 4 லெட்டர் மெயில் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் செலவாகும்னா ₹2 into 4 2 4s are 8 rupees. Then amount spent on when second letter of second set of 4 letter mail செகண்ட் செட் மெயில் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ₹8 ஷேர் பண்ணியிருக்காமா, ₹8 இருக்கு இல்லையா? ஸோ 8 into 4ன்னு அந்த மணியை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 8s are 32. தென் தேர்ட் செட்னு சொன்னால் இந்த 32 into 4 இப்படி கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மணி எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ₹8 இருக்கலாம், செகண்டு 32, தேர்டு 128, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பிளேஸில் இந்த 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணுற ஃபார்மில் இருக்கிறதுனால டிவைட் பண்ணும்போது 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். 4 8s are 32, 4 32 128 இல்லையா? அதனால் இதில் ரேஷியோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட் டேர்ம் தான் ஏன்னு செலக்ட் பண்ணுவோம், A = 8. ஸோ இதில் SNோட ஃபார்முலா டோட்டல் மணின்னு கேட்டதுனால SN ஃபைன் பண்ணுறோம். SN = A r⁻n - 1 டிவைடட் பை r - 1. இப்போது 8th செட்டு ஷேர் பண்ணும்போது எவ்வளோ மணின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 8th செட் அப்படின்றதுனால S8 8th ஷேரிங் அப்படின்னா S8 = A பிளேஸில் 8 இன்ட்டு r பிளேஸில் 4 காப்பி பண்ணிக்கலாம். 4 பிளேஸில் 8 - 1 டிவைடட் பை 4 - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 into 4 4 8ன்னு சொன்னால் 4 into 4 4 4s are 16. 16 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 16s are 64. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16, பேலன்ஸ் 1 4 6 are 24 25 256. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 6 are 24 4 5s are 20 20 + 2 22 2 2 4s are 8 9 10 1024. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4s are 16 2 4s are 8 8 + 1 9 0 1 4s are 4 4096. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 6 are 24 2 2 4 9s are 4 9s are 36 37 38 0 இருக்கிறனால 3 எழுதிக்கலாம். 4 4s are 16 16384. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16, பேலன்ஸ் 1 4 8s are 32 33 3 4s are 12 12 + 3 is 15 4 6 are 24 25 2 எழுதிக்கலாம். அகெயின் 1 4s are 4 5 6 6 5 5 3 6ன்னு ஆன்சர் கிடைக்குது. 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஏன்னா 4 டேர்ம் இருக்குது. நம்ம 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது இங்கே 5 3 5 5 6. ஸோ இதில் 6 5 5 3 5ன்னு ஆன்சர் கிடைக்குது. டிவைடட் பை 4 - 1 3. இப்போ இந்த நம்பர் வச்சு இதை டிவைட் பண்ணிவிட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 5 5 3 5. இந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 3s are 6. அகெயின் பேலன்ஸ் இல்லை. இப்போது 5 எழுதிக்கலாம். 5 5 3 1s are 3 3 எழுதும்போது இங்கே 5 - 3யோட வேல்யூ 2. இந்த 5 நெக்ஸ்ட் இங்கே எழுதும்போது 25
3 8s are 24 பேலன்ஸ் 1. இப்போ இந்த 3 நெக்ஸ்ட் நம்பராக எழுதிக்கலாம். 13 ஆகிடும். 3 4s are 12 பேலன்ஸ் 1. இந்த 5 இங்கே காப்பி பண்ணும்போது 15 ஆகிடும். 3 5s are 15. இப்போ ரிமைண்டர் 0. ஸோ டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் இங்கே எழுதிக்கலாம். 8 இன்ட்டு இந்த நம்பர் 2 1 8 4 5. இப்போ இந்த நம்பரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். 5 8s are 44. இங்கே 4 8s are 32. 32 plus 4 is 36. 3 நோட் பண்ணிக்கலாம். 8 8s are 64. 65 66 67. 6 நோட் பண்ணிக்கலாம். Again 1 8s are 8. 9 10 14 1. இங்கே 1 8s are 8. 8 plus 1 இல்லை 2 8s are 16. 16 plus 1 17. 1 7 4 7 6 0. இதுதான் 8th செட் ஆஃப் மெயில் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் மணி.